சண்முகம் பரணி சீரியலில் இன்றைக்கி ஒரு செம மாசான பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். முத்துப்பாண்டியும் சண்முகமும் ஸ்டேஷனில் செம மாதம் சண்டை போடுறாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சண்முகம் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்ன நீ மாட்டுக்கும் உன் இஷ்டத்துக்கு வந்து வெறும் ஒரே ஒரு ஒத்த கையெழுத்தில் வந்து இந்த பள்ளிக்கூடத்தை வாங்கிடலான்னு நினச்சியா, அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேச்சு பேசுகிறேன், நான் மொத்த ஊரில் வந்து 180 பேரும் வந்து ஒன்றா சேர்ந்து இந்த பள்ளிக்கூடத்தை வாங்கியிருக்கோம். எல்லாரும் பசங்க படித்து பெரிய ஆள் ஆகணுங்கிறதுக்காக நீ என்னடானா எங்கள் பிள்ளைங்கள எங்கள் காசில் கஷ்டப்பட்டு போட்டு வாங்கினவங்களையே வந்து வெளில அனுப்பலான்னு பார்க்குறியா, என்ன நினச்சிட்டு இருக்க வெங்கடேஷ் அப்படின்னு சொல்கிறப்ப, என்னங்கய்யா சண்முகம் வந்து வெறும் வாயிலே பேசிக்கிட்டு இருந்தால் இவனுக்கெலாம் புரியாது, 4 அடி சேர்த்து போடுங்க அப்படின்னு சொன்னோன்னா பலாருன்னு எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு வந்து வெங்கடேஷ் மாமா 2 பேரும் அடி வாங்கிறத பார்த்து சண்முகம் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. பரணி வந்து என்னடா பண்ணிகிட்டு இருக்க, கொஞ்சம் பொறு, அவன் 4 அடி வாங்கட்டும், வழக்கம் போல் மன்னிப்பு கேட்பான் பாரு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து அதிகாரிங்க எல்லோரும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் விடுங்க என்ன பேச்சு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா வந்து பேசுவாள். பார்த்தியா, நீ மாட்டுக்கும் வந்து உன் இஷ்டத்துக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா வெறும் ஒரு ஒத்த கையெழுத்தை வச்சு என்னை வந்து மடக்கிடலான்னு பார்த்தியா, என் அண்ணன் வந்து எப்படி வந்து உனக்கு பதிலடி கொடுத்தான், என் அண்ணன் என் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் உன்னால் வந்து என்னை ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ரத்னா வந்து செம மாதம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் பரணி வந்து கேட்குறாங்க, டே எப்படா வந்து அதிகாரி எல்லாத்துக்கும் தகவல் கொடுத்த, நீ எனக்கு அனுப்பின உடனே வந்து அவங்களுக்கும் வீடியோவை வந்து அனுப்பி விட்டுட்டேன், அதான் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ பாரு மன்னிப்பு கேட்பான் அப்படின்னு சொன்னோன்னா டக்குன்னு வந்து கையெடுத்து ரத்னா தயவு செஞ்சு மன்னிச்சிரு அப்படின்னோன்னா, இப்போ மன்னிக்கலன்னு ஒன்று காலில் விழுவான் பாரு அப்படின்னு சொன்னோன்னா மறுபடியும் காலில் விழுந்து தயவு செஞ்சு மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னேன். எப்பட்றா அவன் வேலையே தான் அப்படின்னு சொன்னோன்னே ரத்னா டக்குன்னு காலில் விழுந்தோன்னா நவுந்து போயிடுறாங்க. நவுந்து போனதுக்கப்புறமா இதே வேலையாக போச்சுல்ல உனக்கு, எப்போ பார்த்தாலும் மன்னிப்பு கேட்க வேண்டியது, என் மாமா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு வந்து சண்முகத்திட்ட கேட்டோன்னே, இங்கே பாருங்கள், அதாவது தெரியாமல் என் மாமா சொல்லி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே உனக்கு எதுவுமே தெரியாது, அவரை சொல்லி தான் செஞ்சேன்னு ஈஸியாக பழிய போட்டுடலான்னு பார்க்குறியா, அதெல்லாம் கிடையாது, இழுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் வந்து வெங்கடேஷை இழுத்துட்டு போனோன்னே ரத்னா வந்து சொல்கிறாங்க, அண்ணா உன்னால தானே லட்சியம் எப்போவுமே வந்து காப்பாற்றப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறப்ப, பரவாயில்ல ரொம்பலாம் யோசிக்காத, வா போகலாம், சந்தோஷமாக வந்து நாங்களாம் வீட்டுக்கு கிளம்புறோம், நீ எங்கே வர, நீ போய் ஆக வேண்டிய வேலையை பாரு அப்படின்னு சொன்னோன்னே எல்லா டீச்சரும் வந்து வாழ்த்துக்கள் வந்து ரத்னாவுக்கு வந்து மறுபடியும் வந்து அதிகாரத்தில் உட்காந்தோன்னா சந்தோஷமாக வாழ்த்துக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் வீராலேருந்து எல்லோரும் மொத்தமாக வந்து கரெக்டாக இங்கே வீட்டில் உட்காந்துட்ருக்காங்க. அந்த சமயத்தில் சந்தோஷத்தோடு வந்து வீரா வந்து சொல்கிறாங்க, அண்ணன் எனக்கு லெட்டர் வந்துருச்சு அப்படின்னோன்னா, இனிமேல் வந்து என்னோடய லட்சியத்தை வந்து நிறைவேற்ற போகிறேன், எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, எங்கள் லெட்டரை கொண்டா அப்படின்னு சொல்கிறப்ப, என்ன வந்து இங்கிலீஷ்லேயே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாண்ணே இப்போ இதுக்கு அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிறப்ப, இதை வந்து இங்கே லோக்கலில் உள்ள ஸ்டேஷனில் வந்து ஒரு கையெழுத்து வாங்கணும், யார் கையெழுத்து போடணும், வேறு யார் போடணும், முத்துப்பாண்டி தான், ரைட்டு விடு போட்ட மாதிரி தான் அப்படின்னு வந்து சண்முகம் வந்து சொன்னோன்னே, ஏன் கையெழுத்து போட மாட்டாரா அப்படின்னு சொன்னோன்னா, அதெல்லாம் தாராளமாக போடுவான், ஏன் போடாமல் விட்டுருவானா என்ன அப்படிங்கிற மாதிரி சண்முகம் வந்து சொல்கிறாங்க. அப்படி மட்டும் விடலைன்னா நான் யாருங்கிறத அவனுக்கு காட்ட மாட்டேனா அப்படிங்கிறப்ப, இங்கே பாரு பரணி வந்து சொல்கிறாங்க, தேவையில்லாமல் அங்கே போய் பிரச்சனை பண்ணாத, அது எப்படி அவன் கையெழுத்து போடாமல் போவான், நிச்சயமாக போடுவான், நீ கொஞ்சம் வந்து அவன் கோவப்பட்டாலும் அமைதியாக இரு அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு அவங்ககிட்ட எப்படி பேசணும்னு நல்லாவே தெரியும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், வீரா நீ ஒன்றும் கவலைப்படாத, தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சண்முகம் கிளம்பி போகிறாங்க. அப்போ தான் வந்து பரணிக்கிட்ட கேட்குறேன், அவன் போகிறத பார்த்தா சண்டை போட தான் போகிற மாதிரி எனக்கு தெரியுது, கொஞ்சம் பொறுமையாக இருந்தான்னா அவன் அழகாக கையெழுத்து போட்டு கொடுத்துருவான், ஆனால் இது சண்முகம் போகிற தோரணையே சரியில்லைங்கிற மாதிரி பரணி வந்து இது சொல்லிகிட்டு இருக்காங்க. அச்சோ, இத்தனை வருஷம் நான் போராடி வந்து இவ்வளோ தூரம் வந்து ஜெயிச்சு வந்திருக்கேன், கடைசி நிமிஷத்தில் இப்படி வந்து மாமா கையெழுத்து போடாமல் விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்கிறப்ப, அதெல்லாம் போடுவாங்க, நீ தைரியமாக இரு அப்படிங்கிற மாதிரி பரணி சொல்கிறாங்க. அப்போ தான் போய் சண்முகம் கரெக்டாக வந்து ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்தோடனே முத்துப்பாண்டி வந்து நிமிந்து ஒரு செகண்டு கூட பார்க்காம அப்படியே வந்து இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து அசிஸ்டண்ட் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி வணக்கம் சர்வால், ஆமாம் என்ன உட்காருங்க அப்படின்னு சண்முகம் வந்து உட்கார சொல்கிறாங்க முத்துப்பாண்டி. உடனே வந்து என்ன ஆச்சு அப்படின்னு வந்து அவங்க அசிஸ்டண்ட் கேட்டோன்னே அப்போ தான் வந்து சொல்கிறாங்க, இல்லை அவங்க 2 பேருக்கு சண்டையா அப்படின்னா சண்முகம் வந்து கண்ணிலேயே ஆமாங்கிறாங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க, வந்து உட்காருங்கன்னு சொல்கிறான்ல, பரவாயில்ல இருக்கட்டும், இதில் ஒரு கையெழுத்து மட்டும் வீராவுக்கு வந்து லெட்டர் வந்திருக்கிறத முத்துப்பாண்டி முன்னாடியே பார்த்துட்டு இதை வந்து செக் பண்ணி கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்தேன்னா நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சண்முகம் கேட்குறாங்க. அதெல்லாம் முடியாது, முதல்ல வந்து லெட்டர் வந்திருக்குல்ல, பொறுமையாக வந்து விசாரிக்கணும், அந்த பொண்ணுக்கு பற்றின குடும்பத்தை பற்றின தகவலெல்லாம் கிடச்சிட்டு அதுக்கப்புறமா எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் கையெழுத்தை போட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் வீராவை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாதா, ஏன் கையெழுத்து போட்டு கொடுக்குறத விட்டுட்டு நான் இல்லைன்னா வந்து உன்னோட மேல் அதிகாரியை போய் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சண்முகம் தேவையில்லாமல் வம்புழுக்கிறாங்க முத்துப்பாண்டிக்கிட்ட. ஓ தாராளமாக நீ போய்க்க, இதோட பெரிய அதிகாரியை பார்த்தாலும் கடைசியாக வந்து லோக்கலில் உள்ள என்கிட்டக்க தான் வரணும், நான் என்ன உனக்கு கையெழுத்து போட்டு கொடுக்க முடியாது நான் சொன்னேன், விசாரிச்சுட்டு கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னு தானே சொன்னேன்,
சரி உன்னால் ஆனதை பார்த்துக்க, நான் வந்து விசாரிச்சுட்டு தான் செய்ய முடியும், இப்போ கிளம்பி போ, என் முன்னாடி மூஞ்சிக்கு நேரம் வந்து சும்மா கோவப்பட்டு முறைச்சிக்கிட்டே இருந்தாலும் வேலைக்கு ஆகாத, அவரை கிளம்ப சொல்லு அப்படிங்கிற மாதிரி முத்துப்பாண்டி அதிரடியாக சொல்லிடுறாப்புல. அதை கேட்டுட்டு சண்முகம் எதுவும் பேச முடியாமல், இங்கே பாரு என் தங்கச்சியோட லட்சியம் இதில் அடங்கியிருக்கு, அப்படி மட்டும் நீ கழுத்து போடாமல் இரு, நான் யாருங்கிறத காட்டேன், கிளம்பு கிளம்பு காத்துரட்டும் அப்படிங்கிற மாதிரி முத்துப்பாண்டி மாஸ்க் காட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. சண்முகம் வந்து வீட்டில் உட்காந்துட்டு வந்து கணக்கு வழக்கு வந்து மளிகை ஜாமான் இதுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வீரா வந்து கண்ணுலேயே வந்து வைகுண்டம் அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு ஸ்டேஷனில் கேளு அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் என்ன 2 பேரும் கண்ணுலேயே பேசிகிட்டு இருக்கீங்க, நேராக பேசினாலே உங்களுக்கு 2 பேருக்கும் சரியாக பேச வராது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் என்ன நடந்துச்சு, எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து கையெழுத்து போடுவான்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை, விடு வீரா, எதுவாக இருந்தாலும் நான் அண்ணன் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க. என்ன இவன் பேசுகிறத பார்த்தா கையெழுத்து போட மாட்டாங்களோ மாமா அப்படின்னு சொல்கிறப்ப, பின்ன இவன் போய் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருப்பான் முத்துப்பாண்டிக்கிட்ட, அவன் போகும்போதே தனியாக போகும்போதே எனக்கு தெரியும் அப்படின்னு பரணி வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வீரா வந்து, என்னோட இத்தனை வருஷ கனவு எல்லாமே அந்த கையெழுத்து போடுறதுல தான் இருக்குது, ஏன் இப்படி வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவனை எப்படி வழிக்கு வரணும்னு பரணி எனக்கு தெரியாதா, அவன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான், ஆனால் ஒரே ஒருத்தர் சொன்னால் மட்டும் நிச்சயமாக அவனால் தட்டவே முடியாது, அவங்கக்கிட்ட பேசி நான் கையெழுத்து வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சஸ்பென்ஸோடு முடிச்சிருக்காங்க. எப்படியும் வந்து பாக்கியமாக இருக்கும் இல்லை எசக்கியாக இருக்கும், வெயிட் பண்ணி பார்ப்போம்.